Welcome back to CGA. Welcome all the parents and students. JEE Mains 2025 January session and April session complete ஆயிடுச்சு and now you are all get set ready for JEE Advanced. So students who are in 11th and சரி 12th and சரி யார் வந்து JEE ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. and last 30 days for clearing your JEE Advanced. so complete road map தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். and நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். So JEE Mains 2,50,000 ranking குள்ள வரவங்க தான் you can able to appear for JEE Advanced. So உங்களுக்காக 23 IITs இருக்குது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,335 seats இருக்குது. So IIT starts from IIT Kharagpur, Bombay, Madras சொல்லிட்டு உங்களுக்கு 23 IITs. So 23 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் IITs எது அப்படின்றத NIRF ரேங்கிங் படி நிறைய நம்ம லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உண்டான JEE Advanced உண்டான ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி they have given. ஸோ 18th May 2025 they are going to start. ஸோ இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 30 days தான் இருக்குது. அதனால தான் அந்த 30 days ரோட் மேப் கம்ப்ளீட் அனாலிசிஸோடு உங்களுக்கு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் செஷன் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 9 to 12. ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 2:30 to 5:30. ஸோ what you have to do is prefer to be studying actually in this time frame. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது you are not allowed to go for any eating or sleeping or whatever, nothing. so 3 hours you have to focus on only in exam. ஸோ அதனால் இந்த டைமில் உங்களை ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. தயவுசெய்து இதில் இந்த டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன், டிஸ்ட்ராக்ஷனுக்கு டிஸ்டர்பன்ஸே கொடுக்காதீங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய ஈட்டிங் டைமும் இந்த டைமில் வச்சுக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ JEE அட்வான்ஸ்கோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th May வரையும் ஒரு 20 days இருக்கு இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு கீப் ஆன் ப்ரிப்பரேஷன் அண்ட் மார்க் டெஸ்ட். இதுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். லாஸ்ட் 10 days பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ரிவிஷன் அண்ட் மைண்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இருக்கணும். சரிடா? அந்த லாஸ்ட் 10 daysல நீங்கள் புதுசாக எந்த ஒரு டாப்பிக்கும் டோன்ட் ட்ரை. ஓகே, அதில் வந்து புதுசாக ட்ரை பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 7 yearsஸாக பார்த்தீங்க அப்படின்னா we have compared the ranks versus marks. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா you will be getting a clear idea. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரேங்க் 1லேருந்து 10,000 ரேங்க். நீங்கள் ஒரு 5,000 ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா you will be getting a very good course in very good IIT, ரைட்டா? அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் 1க்கு you have to score 99 percentile, 95, 87 இந்த லாஸ்ட் 2018லேருந்து 2024. ஸோ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 98 மார்க்ஸ். ஓகே, ரேங்க் 1லேருந்து ஒரு 10க்குள்ளே வரதுக்கு. ஓகே, சிமிலர்லி 100க்கு பார்த்தீங்கன்னா 83, 79, 66, 79. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி பொறுத்து எவ்ரி இயர் ஸ்கோர் மாறி இருக்கும். பட் ஆவரேஜாக நீங்கள் 100 ரேங்கிங்குள்ளே வரணும்னா ஒரு 80 to 85 மார்க்ஸ் தேவைப்படுது, ரைட்டா? 5,000 ரேங்கிங் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 44, 42, 37 இந்த இயர் 2020, 2021ல் 40, 2022ல் 32, 2023ல் 43, 2024ல் 48. ஸோ ஆவரேஜாக 45% மார்க்ஸ் இருந்தால் யூ வில் பி இன் டாப் 5,000 ரேங்கிங், ரைட்டா? இது வேணால் யூ ஜஸ்ட் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக எந்த உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின்ஸை கீப் ஃபோக்கஸிங் ஃபார் ஆல் த சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்திருக்கு ஃபார் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் லாஸ்ட் 10 years, லாஸ்ட் 5 years, லாஸ்ட் 3 years அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர். அப்படி பார்க்கும்போது யூ கேன் சி த டாபிக்ஸ் ஹியர். ரே ஆப்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வரையும் பார்த்தீங்களா? இதில் சடனாக லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மோஷன் அண்ட் 2 dimension, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுலேருந்து கொஷின்ஸே கேட்கல. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 12.5% ஆஃப் மார்க்ஸ், ரைட்? அதுக்கு லாஸ்ட் 3 yearsல 9.2, 8.5, 6.7 அண்ட் ரே ஆப்டிக்ஸில் 9.2, 10.8, 9.3, 9.7 அண்ட் லீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் 2.5, கெப்பாசிட்டன்ஸில் 2.5, ஆர்டினரி கேனில் 2.5. ஸோ திஸ் இஸ் தி ஆவரேஜ். அண்ட் நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ எந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணி படிங்க. ஸோ தட் இது அதை அனலைசிஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஈவன் தோ நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் செக்யூர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் சிமிலர்லி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதிகமான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஃபினால்ஸ் அண்ட் எதித்தர்ஸ், coordinate compounds 12.5%, 12.5% கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் சிமிலர்லி யூ கேன் சி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 5.8. ஓகேங்களா? லாஸ்ட்டில் மெட்டலர்ஜியில் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸே கேட்கல, ரைட்டா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 years, லாஸ்ட் 5 years, லாஸ்ட் 3 years யூ கேன் சி தி respective percentage of marks.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கில் அதிகமான கொஸ்டின்ஸ். அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் யூ கேன் சி 8.3 அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் 6.7, ஓகே 4.2, 4.4 அண்ட் 5. இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், யூ ஜஸ்ட் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட், ரைட்? அண்ட் சிமிலர்லி ஃபார் மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3-dimensional geometry 9.2, லிமிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11.7, ஓகே. And there is no question from differential equation last year and the sequences and series, right? And parabola 6.7, 3 years 4.2 and 3-dimensional geometry 9.2, matrices determinants 5.8, 7.5, okay la? So from this you can understand with only 45% of the marks you can be under 5000 ranking. So அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி ஸோ ஒரே சாப்டரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் you have to spend for all the chapters for important questions as well as easy question. Don't spend for toughest and உங்களுக்கு ரொம்ப கடினமான டாபிக்ஸ் இது ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ JEE Advanced going to ask questions mixed from different chapters. ஸோ அதனால் ஒரே சாப்டரில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் நாட் கெட் த ரிசல்ட் இஃப் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் எ சிங்கிள் சாப்டர், ரைட்டா? ஸோ மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சாப்டர் கேட்கறதுனால ஸோ நீங்கள் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் நம்ம முன்னாடியே கொடுத்த அந்த வெயிட்டேஜ் அதிகமான டாபிக்ஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். And here mastery is not required for JEE Advanced. So good with basics. நீங்கள் பேசிக்ஸில் நல்ல தரவாக இருந்தீங்க அப்படின்னா that will be more than enough to score good rank, good marks. But an order is still required. என்ன மாதிரியான ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா here is the order we are going to give. ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், you just take the screenshot of it. ஸோ இதை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அண்ட் இப்போ இருக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்ஸு இப்போவே நீங்கள் இந்த ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக you can score very decent marks in JEE Advanced. So first we'll go for மேக்ஸில் இந்த ஆர்டர் பார்க்கலாம். ஸோ block 1, block 2, block 3, block 4 நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், just take the screenshot. So follow the structure of order of chapter for a smoother transition in your preparation. So you have to focus on essential advanced topics for JEE preparation. So இப்போ மேக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா focus on functions and applications of derivatives. So இங்கே function is a crucial chapter, so potentially requiring a month of study, so but targeted revision may sufficient. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா emphasis on mixed questions involving tangents and normals. இது வந்து பார்த்தீங்கன்னா it requiring understanding of reflection properties in conic sections. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரையும் ஸோ நீங்கள் block 1, block 2, block 3, block 4 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ பிளாக் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டட் வித் மெயின்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 மெயின்ஸ் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அட்வான்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஏன்னா மெயின்ஸுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த டாப்பிக்லாம் சீரியஸாக. ஸோ அதனால் அதை வந்து ஓரளவு தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கம் ஃபார் அட்வான்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் தென் பிளாக் 4 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3. ஸோ இங்கே இந்த கம்ப்ளீட் பிளாக்ஸ் 1, 2 and 3 வித் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் ஃபார் எ சாலிட் ஃபவுண்டேஷன் நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. குவிக்லி கவர் ஸ்மால் சாப்டர்ஸ் இன் பிளாக் 4. நம்ம பிளாக் 4 நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அண்ட் மெயின்டைனிங் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆன் கீ டாபிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் திஸ் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 எஸ்பெஷலி ஃபார் மெயின்ஸு யூ கேன் சி ஃபார் மெயின்ஸில் கேட்ட கேட்குற டாபிக்ஸு அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அட்வான்ஸ் டாபிக்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் கோ ஃபார் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் கீ கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் ஃபார் JEE அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இன்டகிரேட் தெர்மோகெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஃபார் எஃபெக்டிவ் கொஸ்டினிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் லைக் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸ் while recognizing the need to skip some content for efficiency. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது now what to solve to get a respectable rank அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to cover entire basics with some good questions. Okay, so don't look for too tough questions or too difficult questions. So mainly focus on previous year questions. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா solve previous year question to understand exam difficulty level and types of questions பார்த்துக்கோங்க and prioritize crucial topics so that you can achieve 45% can still yield a competitive rank. முன்னாடி சொன்ன மாதிரி 45% rank நீங்கள் 45% ஸ்கோர் பண்ணாலே 5000 ரேங்க்குள்ளே கண்டிப்பாக வந்துட முடியும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீங்கள் என்னென்னா அவாய்ட் ரஷிங் டு சொல்யூஷன்ஸ், திங்க் கிரிட்டிக்கலி அபவுட் why concepts works and utilize the marks application for advanced chapter wise questions and test series. ஸோ நீங்கள் என்ன முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா the material for your 500 rank is a key. So with the basic preparation needed for those below 97 percentile. Okay, so you prioritize good quality questions and previous year papers for depth learning and effective problem solving.
ஓகே, ஸோ இந்த 30 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓரளவு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே டெஃபினட்டாக நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 45% த மார்க் ஸ்கோர் பண்ணி 5000 ரேங்கிங்குள்ளே கண்டிப்பாக வரலாம். அதை தாண்டி நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ டூ ஃபோக்கஸ் அண்ட் இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹூஆர் ப்ரிப்பரிங் ஃபார் JEE அட்வான்ஸுக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எஸ்பெஷலி 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.